ராஜலட்சுமி மகாவை போய் கூப்பிடுறாங்க. மகாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே பார்க்குறாங்க. மகா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க காயத்ரி எல்லாருமே. ஐயோ! இவ எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இவ வரமாட்டான்னு நினச்சுமே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மகா உள்ள வராங்க. நில்லுமா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்றாங்க. இங்க பாருங்க 2 மருமகளும் வந்திருக்காங்க. மகா ஐஸ்வர்யா 2 மாமியாரும் போயிட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சித்ராதேவிக்கு அப்படியே கோவமா வருது. என்ன பார்த்துட்டு இருக்க? போய் ஆரத்தி ரெடி பண்ணு போ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. ஆமா இவளுக்கு ஆரத்தியோட தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ராதேவி வராங்க. 2 பேருமே சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ராஜலட்சுமியும் சித்ராதேவியும் ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்து உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு வந்தோடனே அப்படியே சூர்யா பாக்குறாரு. பார்த்தோடனே அப்படியே முறைக்கிறாங்க. மகா பயங்கர கோவமா பாக்குறாங்க. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு எப்படி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தைக்காக மட்டும் தான் நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வராங்க. வந்தோடனே தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மகா நீ வந்துட்டியம்மா, நீ இல்லாம வீடு மாதிரியே இல்லை, எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, நீ வந்துட்டல அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடய மகா சொல்றாங்க, நான் இங்கே தான் இருக்க போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்கெல்லாம் கூப்பிட்டா கூட நீ வரல, ஆனா உன் மாமியார் கூப்பிட்டா மட்டும் வர, அப்போ உன் மாமியார் மேல உனக்கு அவ்வளோ பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவங்க கூப்பிட்டோன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னால் மறுக்க முடியல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. ஆமா இவளை யார் இப்போ வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ராதேவி ரொம்ப கோவமா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க 2 மருமகளும் இங்கே வந்திருக்கோம், ஏன் தெரியுமா, இங்கே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஆமா இவ வந்தாலே என்னை போட்டு சாவடிப்பா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ, என் தூக்கமே போயிடும், என்னை நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ராதேவி அப்படியே ஐஸ்வர்யாவை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே சூர்யா இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டோடனே மகா எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. என்ன மகா நீ எதுவுமே பேசவே மாட்டான், அமைதியாக இருக்க அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. உங்ககிட்ட இப்போ என்ன பேச சொல்கிறீங்க? எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான், தயவு செய்து நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நாம் இங்கே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அத்தை கூப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யா சொல்கிறாரு, நீ வந்துட்டியா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அழகி அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. ஏன் மகா என்னை விட்டுட்டு போனேன், என்ன உனக்கு பிடிக்கலையா, என் மேலே உனக்கு கோவமா, என்னால் தான் நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்காத, நான் சும்மா எங்கள் அம்மாவை பார்க்க தான் போனேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இல்லை மகா நீ போய் தானே சொல்கிற, என் மேலே தானே உனக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அழகி சொல்கிறாங்க. இனிமேல் நீ நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், சரியா, நீ கவலைப்படாத, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு ஏதாவது வேணும்னா இனிமேல் என்கிட்டயே கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகி ஓடுறாங்க. போயிட்டு தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, மகா வந்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாரு அழகி உனக்காக தான் மகா வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகி சொல்லிட்டு இப்படி உங்க வந்து ஓடுறாங்க. குழந்தை பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே மகா யோசிச்சுட்டே இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. சூர்யாவும் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காரு. இவர் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு எப்படி தான் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் அத்தை ஒன்று சொல்லியிருக்காங்களே, இவர் தப்பு பண்ணாரா இல்லையா, ஆனால் நான் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமையல் ரூம் போகிறாங்க. போயிட்டு அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. கூட ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. இங்கே பாரு மகா, அத்தை சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, கண்டிப்பாக சூர்யா நல்லவராக தான் இருப்பார்னு எனக்கு தோணுது, நீ வந்து கண்டுபிடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐஸ்வர்யா. எல்லாமே கண்டுபிடிக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. சமைக்கிறாங்க. எல்லாமே சமைக்கும்போது அப்படியே அங்கேருந்து வராங்க. வந்தோடனே அப்படி பார்க்குறாங்க. அனாமிகா பார்த்தோன்னே இவ எப்பவும் போல் இங்கே வந்து இருக்காளா, இவளை விடவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் டீ போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படி தள்ளி நிற்கிறாங்க. அங்கேருந்து ராஜலட்சுமி வராங்க. நீ ஏன் மகா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இவங்க டீ போட்டுட்ருக்காங்க அதனால தான். ஓ அப்படியா, சரிம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமி போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. மகானா அவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே மகா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அனாமிகா அங்கேருந்து போகிறாங்க. என்ன பண்ணிட்டு போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ்வர்யா பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. கோடீஸ்வரி தசரதன் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. மகா இங்கேருந்து போனதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. நீ எதுக்காக இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்க, அவள் எங்கேயும் போகலையா, அவங்க புருஷனோட வீட்டுக்கு தானே போயிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாம் நல்லா தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க அவளுக்கு அங்கே இருக்கவே பிடிக்காம தானே இங்கே வந்தா, இங்கேருந்தும் நம்ம போக சொல்லிட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க.
இல்லை இல்லை புருஷனோட சேர்ந்து இருந்தால் தான் நல்லா இருக்கும். மகா இங்கே தனியாக இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. அங்கே போயிருக்கால, கண்டிப்பாக உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பா. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே அவள் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவங்க மாமியாரே வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்களே, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தசரதன் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாருமே மாறி தான் ஆகணும். எல்லாரும் அவங்களோட கோவத்திலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? இருந்தாலும் அந்த அம்மா வந்ததை நினச்சா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி